ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற மகா பெரிய பலனான உருவாக்குகிற பலனை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த பலன் இருக்குது பாருங்களேன். என்றோ ஒரு நாள் 12 சீஷர்கள் இந்த உலகத்துல உருவாக்கின இந்த கிறிஸ்தவம் இன்று உலகம் முழுவதும் பறந்து செல்கிறது. எப்படிங்க அது? அதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. உலகம் முழுவதுமே பல மொழிகளிலே, பல தேசங்களிலே, பல மக்களிடையே இது உருவாகி கொண்டே இருக்கிறது. காரணம் அவருடைய அன்பு ஈடு இணையற்றது, விலையேற பெற்றது, காலங்களை கடந்து செல்லக்கூடியது, இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது எஸ்தர் 4:16 நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவளுக்கு கொடுக்கப்பட்ட அசிஸ்டன்ட் 7 பேர். என்னங்க 7 பேர் தாதிமார், அந்த ஊர் பெண் பிள்ளைகள், அந்த நாட்டுக்கார பிள்ளைகள். அவங்க யூத குலம் கிடையாது. இவளுக்காக அசிஸ்ட் பண்ண, இவளுக்கு உதவி செய்ய கொடுத்தாங்க. ஆனால் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கணுமா இல்லைங்களாங்க? அப்ப என்னாச்சு? இவ கூட இருந்த அவர்களும் உபவாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களை இவள் மாற்றிவிட்டாள். இவனோட நடக்கை, பேச்சு, செய்கை, செயல் எல்லாவற்றையும் அப்ப எவ்வளவோ சாட்சிகளை சொல்லி இருப்பாள். நன்மையான காரியங்களை செய்திருப்பாள். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்திருப்பாள், விசாரித்திருப்பாள், அன்பு செலுத்தி இருப்பாள். அவர்களுக்கு உடம்பு செல்ல பார்த்திருப்பா, பேசியிருப்பா, சொல்லி இருப்பா. பல காரியங்களிலே அவர்கள் இவளை கண்டு படித்ததினாலே இவள் உபவாசம் இருக்கும் பொழுது அவர்களும் உபவாசம் இருந்தார்கள். எவ்வளவு உண்மை பாருங்க. ஆண்டவரை அறியாத, தெரியாத அந்த பெண் பிள்ளைகளும் இவளோடு சேர்ந்து உபவாசம் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்றால், நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய வியாபாரம் தொழிலில, நம்முடைய சபையில நம்மோடு இணைந்து நிற்கிற எத்தனை பேர்? இந்த உருவாக்குகிற பலன் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். எப்படி? நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை. நீங்க ஒரு அரசு அதிகாரியா இருந்தீங்கன்னா, காலையில அந்த ஆபீஸ் ஆரம்பிக்கும் போது போய் முடிக்கும் போது இருக்கிறவர்களும் பாருங்க. அந்த இடத்துல தலைக்கு மேல பெரிய இயேசுநாதர் போட்டோ மாட்டுறது அல்ல, இல்லைங்களா? அது அரசாங்க இடம். அங்க போய் எந்த மதத்திற்கும் சொந்தமானது எல்லாம் அந்த இடம், இல்லையா? ஒருத்தர் போட்டோ மாட்டக்கூடாது, பெரிய வசனத்தை மாட்டக்கூடாது. அதற்கு நடமாடும் சுவிசேஷமாய் நீங்களே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்க பேச்சு, உங்க செய்கை, நீங்க செயல் உங்ககிட்ட வந்தா, சார் அவரை பார்த்தாலே போதும் சார், ஒரு வார்த்தை சொன்னா போதும் சார் அப்படின்ற வார்த்தை வர வேண்டாமா? அந்த இடத்துல போய் அரசாங்க வேலையில சம்பளம் வாங்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஊழியம் பண்ணக்கூடாது. அது அவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரம். அது கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யணும் இல்லையா? லெஷர் டைம்ல, ஃப்ரீ டைம்ல, லஞ்ச் டைம்ல போய் செய்யணும். அதுதான் உண்மையான ஊழியம், உருவாக்குகிற ஊழியம், இல்லையா? உருவாக்கணும் பாருங்களேன். அப்ப எப்படி ஆண்டவர் சொல்றார்? தீத்து 2:7 நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. உங்களை தான் மாதிரியா காண்பிங்க. நீங்க தான் சாம்பிள், நீங்க தான் எக்ஸாம்பிள், நீங்க தான் காமிங்கன்னா. இப்ப நீங்க ஒரு பிஷப்னு வச்சுக்கீங்களேன், ஒரு மாடரேட்டர், ஒரு பிஷப், ஒரு பாஸ்டர் அப்படின்னு வைங்களேன். உங்க சபையா இருக்கு, நீங்க தான் மாதிரி. நீங்க ஒழுக்கமா, நேர்மையா, ஆராதனை வீரராக உங்க பிரசங்கத்தை கேட்க 1/2 மணி நேரம் முன்னால வந்து உட்கார்றாங்களா? நீங்க பிரசங்கம் போது முடிச்சுங்களா, தூங்குறாங்களா? அதை யோசித்து பாருங்க. உங்க ஆராதனை நேரம். அப்ப எல்லாவற்றிலும் நீங்க பேசுற பேச்சு, நீங்க செய்கிற செய்கை, அவருடைய கரம் கரைப்படையாத கரம்னு சொல்லணும் இல்லையா? நீங்க எத்தனை பேரை விரல் விட்டு சொல்ல முடியும்? அப்படி யாருன்னா சொல்ல முடியுமா பாருங்க. ஏங்க அவர் சுத்தமானவர்கள் சொல்ல முடியுமா? எதுக்கும் பயந்து நடுங்கி கூணி குறுகி உடைந்து போகிறார்கள். ஒரு பக்கம் சிசிடிவி பயம், ஒரு பக்கம் எதுக்கும் பயப்படுறாங்க, இல்லைங்களா? ஆன்மீகமோ, அரசியலோ, அதிகாரமோ எதுல இருந்தாலுமே நேர்மையா இல்லாத பட்சத்துல பயந்து கூணி குறுகி ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம். அப்படி என்றால் யூ ஆர் த எக்ஸாம்பிள், சாம்பிள். பாண்டவர் சொல்றாரு, 1000 பேரை ரட்சிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒன்னால ஒரு நபராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? கொலோசியர் 1:28-29 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறியவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனும் எல்லா ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்மளோட வார்த்தை, செய்கை எல்லாவற்றிலும் இயேசுவை பிரதிபலிக்க கூடியதா இருக்க வேண்டுமே தவிர நம்மளுடைய மினிஸ்ட்ரி, நம்மளுடைய வல்லமை, நம்மளுடைய பேர் பிரஸ்தாபம் அல்ல. அப்ப கர்த்தரை உயர்த்துகின்ற இடத்துல கர்த்தர் நம்ம உயர்த்துவார். ஹல்லேலூயா.
நாம் உருவாக்குகிற பிள்ளைகளாய், ஒரு ஆசிரியராய் இருந்தால் நல்ல மாணவர்களை உருவாக்குகிறார்கள் அல்லவா, அதை போலவே நல்ல பெற்றோர் நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், நல்ல தலைவர்கள், நல்ல அரசியல்வாதிகள், அருமையான அரசியலை உருவாக்க வேண்டும் அல்லவா. அதே போலதான் நாமும் கூட அற்புதமான நாளிலே நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்து திறமையிலே நல்ல அருமையான பிள்ளைகளை உருவாக்குவோம், நல்ல விசுவாசிகளை உருவாக்குவோம், நல்ல நம்பிக்கைகளை உருவாக்குவோம். இன்றே இப்பொழுதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா தடைகள் நீக்கப்பட்டு உருவாக்குகிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பலகீனங்கள்லாம் இந்த நாளில மாறட்டும் ராஜா. எல்லா கடன் கஷ்டம் நஷ்டம் மாறட்டும் ஆண்டவரே. இல்ல வேலையில்லா திண்டாட்டம் மாறட்டும் ஆண்டவரே. கிருபை நிறைந்த நன்மை நிறைந்த நாட்களை காண கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.